ஹாய் ஹலோ வெல்கம் டு சினிமா 18 நிகழ்ச்சிக்கு இருப்பது நான் உங்கள் ஃப்ரெண்டு முபாஷிர். இன்றைக்கி நம்ம ஒரு டீமை மீட் பண்ண போகிறோம். இதில் ஒரு லெஜெண்ட் இருக்காங்க. லெஜெண்ட் அப்படின்னு இப்போ நிறைய பேர் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் லெஜெண்ட் அப்படின்னா ஒரு ட்ரெண்டை உருவாக்கி இருக்கணும், அது நிறைய பேரை பாதிச்சிருக்கணும், அப்படிப்பட்ட படங்களை பண்ணியிருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் நம்மளோட இருக்காரு. இயக்குனர் சேரன் சார் நம்மளோட இருக்காரு. அவரோட திருமணம் படக்குழுவில் நடிச்சிருக்கக்கூடிய காவியா இருக்காங்க, படத்தோட நாயகன் உமாபதி ராமையா இருக்காங்க. நிகழ்ச்சிக்கு 3 பேரையும் வரவேற்கிறோம். சார், உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சிக்கிறேன், நீங்கள் ஒரு சமயத்துலையும் எந்த இஷ்யூ பீக்கில் இருக்கோ அதை வச்சு படம் பண்ணுவீங்க. இப்போது ஆரம்பத்துலேருந்து எடுத்துக்கிட்டால் பொற்காலம்லேருந்து அதுக்கு முன்னாடி பாரதி கண்ணம்மாவில் ஜாதிய பிரச்சனையை வச்சு பேசியிருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணும்போதும் இந்த பிரச்சனை, இது தேசிய கீதம் பண்ணும்போது ஒரு முதலமைச்சரை கொண்டு போய் இப்படி பண்ணலாம் அப்படின்னு எந்த பிரச்சனை பீக்கில் இருக்கோ அதை பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பீங்க. திருமணம் படத்தில் திருமணம் செலவு இதை வச்சு பேசியிருக்கீங்க. இந்த பிரச்சனையை இப்போ பேசணும் அப்படின்றதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் என்னென்னா, 25-30 வருஷமாக நான் சென்னை வாழ்க்கையில் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் எங்கள் ஊரில் இருந்திருக்கேன். 2 இடங்கள்லையுமே ஒரே மாதிரியான பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது இதுக்கு ஒரு காமன் ப்ராப்ளம் ஆச்சு. என்னென்னா, திருமணம் பண்ணும் பொழுது சந்தோஷப்படுறாங்க, திருமணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகள், கஷ்டம், கடன், அந்த மாதிரி இதுக்கு போராட வேண்டியது இருக்குது. ஒரு கடன் சுமை அப்படின்றது ஒரு குடும்ப தலைவனை ரொம்ப ப்ரெஷருக்கு உள்ளாக்குது, அழுத்தத்துக்கு உள்ளாக்குது. ஸோ அப்போ அந்த அழுத்தத்தின் காரணமாக நிறைய தவறுகள் நடக்குது. இது எல்லாமே தான் இந்த சொசைட்டி நல்ல வளமோட அழகாக பிரமாதமான ஒரு செழிப்பான பூமியாக இருந்த தமிழகம் இன்றைக்கி இந்த அளவுக்கு மாறி எங்கே பார்த்தாலும் திருட்டு இருக்குது, வன்முறை இருக்குது, ஊழல் இருக்குது, லஞ்சம் இருக்குது, சுயநலம் இருக்குது. எல்லாமே உருவானதுக்கு காரணம்னு எடுத்துக்கிட்டு பார்த்தோம்னா, ஒரு ஆணோட வாழ்க்கையில் ஒரு வாழ்க்கையில் உள்ள ஒரு ஆணுக்கு சுமை அதிகமாகுது. கடன் சுமை, பொருளாதார சுமை அதிகமாகும் பொழுது அவன் இருக்கிற இடத்துல பார்க்குற வேலைகளில் இல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தவறாக ஆட்டோமேட்டிக்காக மாறிதான். ஸோ இதெல்லாம் எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, குடும்ப சூழலேருந்து ஆரம்பிக்குது. அந்த குடும்ப சூழல் ஆரம்பிக்கிற இடம் திருமணம். திருமணத்தின் போதே நம்ம எண்ணி செலவிடுவதில் இல்லை எண்ணி திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன். இது எனக்கு இன்றைக்கி நேற்று உருவான கதை கிடையாது. ஒரு 20 வருஷம் 25 வருஷமாக அந்த வாழ்க்கையில் அனுபவங்களை சேகரிச்சுக்கிட்டே வரும்பொழுது இதெல்லாம் காரணமாக இருக்குன்னு தோணும்போது எனக்கு தோணுச்சு. இன்னொன்று, இப்போ ஒரு கல்யாணத்துக்காக தான் எல்லாத்தையுமே சேர்த்து வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் பண்ணும்போது இன்றைக்கி சூழலில் ஒரு 6 லட்சம் 7 லட்சம் அப்படின்னு கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. அதுக்கான கடனை 6 வருஷம் கட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவுலேயே பிரேக்கப்லாம் கூட நடக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அதனால இப்படி ஒரு படம் பண்ணணும்னு நினச்சேன். கண்டிப்பாக. ஏன்னா இன்றைக்கி விவாகரத்து வழக்குகள் அதிகமாக இருக்குது. விவாகரத்து வழக்கு வரைக்கும் போகலைன்னா கூட வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை, ஒரு கருத்து வேறுபாடோடய வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு யோசிச்சு பார்த்தோம்னா, பொருளாதாரம் தான் பிரச்சனையாக இருக்குது. நம்ம திருமணம் இப்படித்தான் நடத்தணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்கல, யாரும் கட்டாயப்படுத்தலை. கவர்மெண்ட் சட்டம் கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் திருமணத்தை குறைந்தது 5 லட்சம் செலவழிக்கணும் அப்படின்னு கட்டாயம்லாம் கிடையாது. நம்மளாம் நம்ம செலவழிக்க கற்றுக்கிட்டோம். அப்போ அந்த இருக்கப்பட்டவங்க செய்கிற செலவுகள் நம்மளை திணிக்குது. இருக்கப்பட்டவங்க ஒரு மண்டபத்தை புக் பண்ணுறாங்கன்னா மண்டப ரேட் ஏறி போச்சு. ஒரு வெறும் 50,000 ரூபா, 10,000 ரூபாய், 15,000 இருந்த மண்டபங்கள் இன்றைக்கி இப்போ கவர்மெண்ட் மண்டபங்கள் இருக்குது, அது வெறும் 10,000, 20,000, 25,000 தான். ஆனால் அந்த மண்டபத்தை யாரும் சூஸ் பண்ணுறதில்ல. சமூக நல கூடம்னு போட்டாலும் நம்மளுங்க சத்துணவு கூடம் போக மாட்டாங்க. இது பெரிய மண்டபங்களுக்கு போய் பழக்கப்பட்ட உடனே அவங்க என்ன பண்ணாங்க, மண்டபத்துக்கு டிமாண்ட் ஏற ஏற மண்டபத்துக்காரங்க ஒரு ரேட்டை ஏற்றிட்டாங்க. ரேட்டை ஏற்றும் போது அது பெரிய பணக்காரங்களுக்கு சரி செஞ்சுக்குவாங்க. ஆனால் இல்லாதப்பட்டவங்க அது சுமையாகுது. ஸோ இப்படி தான் ஒன்றும் நீங்கள் பின்புறம் போய் யோசிச்சிங்கன்னா, வாழ்க்கை சூழலில் ஆடம்பரமாக திருமணம் பண்ணிவிட்டு நிறைய எல்லாரும் பார்த்து கை கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு பிரமாதமாக நம்ம அந்த ஆல்பம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அடுத்த மாதம் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்போது கருத்து வேறுபாடு கணவனுக்குள்ளேயும் மனைவிக்குள்ளேயும் உருவாகும் பொழுது நிம்மதியற்ற வாழ்க்கை வந்துடுது. அதை தவிர்க்கிறதுக்கு திட்டமிடல் ரொம்ப அவசியம். மாப்பிள்ளை பொண்ணுக்கிட்ட பேசலாம். படம் பார்க்க உள்ள போகும்போதே ஒரு கல்யாண வீட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ கல்யாண வீட்டில் என்னென்ன பிரச்சனைலாம் நடக்கும், என்னென்ன கேரக்டர்லாம் இருக்கும் அப்படின்ற எல்லா கேரக்டரையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு கல்யாண வீட்டிலேருந்து வெளியில் வரோம் அப்படின்ற ஃபீல் தான் கொடுத்துருக்கு. மாப்பிள்ளையாக நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னும் போது சேரன் சார் படங்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கும். படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஃபீல் ஏற்பட்டுச்சு? இனிஷியலாக சேரன் சார் இந்த சான்ஸ் எனக்கும் சரி, காவியா அவங்களுக்கும் சரி கொடுக்கும்போது வி ஆர் பிளெஸ்டு தான் தோணுச்சு. நான் சார் நினச்சிருந்தேன்னா எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட் யார் வேணாலும் போட்டு எடுத்துருக்கலாம் இந்த மூவி. ஏன்னா ஒரு சோஷியல் திங்கை சொல்கிறது யாரை போட்டு வேணாலும் எடுத்துருக்கலாம் எஸ்டாப்ளிஷ் ஆர்டிஸ்ட்டு. பட் ஒரு யங்ஸ்டர்ஸ், ஏன்னா அவங்களோட பிரச்சனை தான் இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறையா டிவோர்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஈகோ கிளாஷ் தான் சார் சொல்கிற மாதிரி கருத்து வேறுபாடுன்னு சொல்கிறாங்களா, அதுதான் நடந்துகிட்டு இருக்கு இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான படம். ஸோ அதே இல்லாமல் நம்ம ஒரு சினிமா லவராக தான் இந்த மூவி நான் பார்த்தேன். நான் நடித்ததுக்குனால நான் படத்தை பார்த்துட்டு அதை ஓஹோன்னு சொல்லணும்னு இல்லை. ஸோ இது நம்மளுக்கு தேவை. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஒரு கல்யாணம்னா ஒரு ஃபார்மெட் என்ன,
நம்ம வேற மாதிரி நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ லிவிங் டுகெதர் கான்செப்ட் வந்துருச்சு, இல்லாட்டி சும்மா வேற மாதிரி ஒன் நைட் ஸ்டாண்ட் கான்செப்ட்னு வந்துருச்சு. அது கிடையாதுல்ல நம்மளோட கல்ச்சரு. ஸோ ஃபேமிலி அட் எண்ட் ஆஃப் த டே நம்மளுக்குன்னு ஒரு துணை தேவை. நம்ம சேடாக இருக்கிறோமோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோமோ ஷேர் பண்ணிக்கிறதுக்குன்னு ஒரு திங் தேவையில்ல. ஸோ அது வந்து இந்த படத்தில் ஒரு செலுத்திருக்கிறோம். அண்ட் மோர் ஓவர் பெரியவங்களால் மட்டும் இப்போ கல்யாணம் ஆரம்பிச்சிருது, கருத்து வேறுபாடு பிரியுது. நிறைய ஃபேமிலியில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, புடவைனா எடுத்துருவாங்க, பத்திரிக்கைனா அடிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும். ஸோ அது வந்து எதனாலனா அந்த ரெண்டு ஃபேமிலியோட ஈகோ கிளாஷ் ஆயிரும். இப்போ பசங்களோட விட்டுட்டு அந்த ஃபேமிலியோட ஈகோ கிளாஷ் ஆயிரும். ஸோ அதை வந்து நம்ம பசங்கிட்டே விட்டுட்டா அவங்களே ஸ்மூத்தாக கிளியர் பண்ணிடுவாங்க. காவியா, இந்த கேரக்டரில் ஒரு பொண்ணாவே எப்பயுமே ஃபுல் மேக்கப்பில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஃபுல் க்ரூம்டாக இருந்தீங்க, அது எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஸோ அதான் சார் வந்து என்ன சொல்ற, ஃபர்ஸ்ட் மூவியில் இப்படி ஒரு சார் கூட ஒர்க் பண்ணுறது அப்படின்றதே ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு. அது மட்டும் இல்லை, வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயம் வந்து அதை பேஸ் பண்ணி ஒரு மூவி வந்திருக்கு. இப்போ நானே வந்து இப்போ நான் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் நாங்கெல்லாம் பார்த்தாலே எங்களுக்கு கல்யாணம் அப்படின்னா பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எல்லா பொண்ணுக்கும் வந்து ஒரு ட்ரீம் மாதிரி அவங்களுக்கு ஒரு கனவு இருக்கும், ஒரு நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். நம்ம இப்படி பண்ணோம், இந்த தீமில் பண்ணணும், இவ்வளோ பிரைட்ஸ் மேட் வேணும், அவங்க எல்லாரும் இந்த ட்ரெஸ்ஸில் நிற்கணும், அந்த மாதிரிலாம். ஸோ வந்து இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நாங்கள்லாம் மூவி பார்த்தப்பவே நாங்களே ஒரு வாட்டி லைக் திங்க் பண்ணோம், ஆமாம் கரெக்டு தானே, எதுக்கு இவ்வளோ வந்து செலவு பண்ணோம், இது எல்லாத்தையுமே நம்மளே நம்ம சைடில் நம்ம குறைச்சிக்கிட்டா அது வந்து நம்ம ஃபியூச்சருக்கே அது வந்து பெனிஃபிட் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒர்க்கிங் மட்டும் இல்லை, பட் லைஃப்பில் கூட நம்மளை வந்து திங்க் பண்ணுற மாதிரி ஒரு தாட் வந்து அங்கே வந்திருக்கு அந்த மூவியில். திருமணம் படத்துக்குமே வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது அப்படின்ற மாதிரி விமர்சனம்லாம் வந்துச்சு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த ஸ்லோ எதுக்காக அப்படின்றத நீங்கள் சொன்னால் ஒரு டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூன்னு சொன்னால் எங்களால் புரிஞ்சுக்க முடியும். இல்லை, அதாவது சில படங்களுக்குன்னு சில திரைக்கதை இருக்குது. சில படங்களை ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சில படங்களை வந்து அழகாக ஸ்மூத்தாக தென்றல் மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இது வந்து 2 குடும்பங்கள் சம்மந்தப்பட்ட கதை. 2 குடும்பங்களும் கருத்து வேறுபாடு முத பழகிறவங்க எடுத்த உடனே அவங்களுக்கு ஈகோ கிளாஸ் நிறையா வருது, கருத்து வேறுபாடு இருக்குது. இந்த கருத்து வேறுபாடை இதையும் வந்து நான் வந்து ஃபாஸ்ட்டு கட்டிங்கிற முறையில் வந்து காக்க மாதிரி எடிட் பண்ண முடியாது. இதை வந்து ஃபாஸ்ட்டாக சொல்கிறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லியிருக்கோம். அதாவது அடுத்தடுத்த காட்சிகள் நகர்றதில் உள்ள வேகம் தான் ஃபாஸ்ட், எடிட் பேட்டர்னில் ஃபாஸ்ட் இதை பண்ண முடியாது. இப்போ நீங்கள் பொக்கிஷம்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோ பேஸ் தான் அந்த படத்தோட அழகே. இப்போ இதே ஆட்டோகிராஃப் பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் மாறி வரும், அது அந்த படத்தோட ஸ்கிரிப்ட். தவமாயத்தை வந்து 3 மணி நேரம் 20 நிமிஷம் பார்த்தாங்களே உட்காந்து. ஸோ அதனால் ஸ்லோன்றது வந்து பார்வையாளனோட பொறுமை சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த முதல் நாள் வர்றவங்க, இந்த முதல் ஷோ பார்க்குறவங்க, அவங்கெல்லாம் என்னென்னா இந்த 2 மணி நேரத்துக்கு பழக்கப்பட்டு அவசரமாக போய் இப்போ இன்றைக்கி வந்து சமூகம் மாறி போச்சு, இந்த செல்ஃபோனை வச்சு நோண்டிகிட்டே உட்காந்துருக்கும். இவங்களுக்கெல்லாம் வந்து இது ஃபாஸ்ட்டாக தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றவங்க, பிள்ளை கூட்டிகிட்டு வந்து உட்காரவங்க கண்டிப்பாக வந்து ஸ்லோவாக ரசிப்பாங்க. இப்போ இன்றைக்கி நேற்று பார்த்த ஃபேமிலி, முன்னாள் பார்த்த ஃபேமிலி உட்காந்து பார்க்கத்தான் செஞ்சாங்க. அவங்க யாரும் இந்த ஸ்லோன்ற வார்த்தையை சொல்லலையே. அப்புறம் நான் வந்து ஒரு ஃபேமிலியை கூட்டிகிட்டு ஒரு மெட்டடார் வேனில் தூக்கி வச்சுட்டு வேகமாக வண்டியை ஓட்டு போக முடியாது, ஸ்லோவாக தான் போக முடியும். நீங்கள் வந்து ஒரு படம் பண்ணும்போது என்னென்ன விஷயங்களெல்லாம் மைண்டில் வச்சுட்டு வரீங்க சார்? இப்போ இந்த திருமணத்துக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் மைண்டில் வச்சுருந்தீங்க? இதெல்லாம் இவங்க தான் டார்கெட்டிங் ஆடியன்ஸ், இவங்களுக்கு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் வச்சு வருவீங்களே. இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் மைண்டில் வச்சு வந்தீங்க சார்? இல்லை, என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் எப்போவுமே மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், லோ லெவலில் இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் என்னோடய டார்கெட். பெரிய எலைட் பீப்புள் வந்து என்னோடய டார்கெட் கிடையாது. ஆனால் எலைட் பீப்புள் அதில் கனெக்ட் ஆவாங்க. நான் கதை எழுதும்போதே இது மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேத்துக்கு இது கனெக்ட் ஆகுதுன்னு பார்ப்பேன். இப்போ திருமணம்ன்ற விஷயத்தை எடுக்கும்போது இந்த திருமணத்தினால இப்போ நேற்றுலாம் ஒரு இன்டர்வியூவில் ஒருத்தர் சொல்லும்பொழுது 6 பொம்பளை பிள்ளைங்கள ஒருத்தர் கட்டி கொடுத்துருக்காரு, ஒரு வயசானவர். அவர் வந்து இன்னைக்கு 80 வயசு, அவருக்கு 6 பொம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டவர் யோசிச்சு பாருங்க. அவர் ரொம்ப சாதாரண ஃபேமிலி, வெறும் ஒரு எலக்ட்ரீஷியன் வேலையில் பெருசாகவும் சம்பாரிச்சிட முடியாது. அப்போ இது சாதாரணமாக கனெக்ட் ஆகிறது பீப்புள் யாருன்னா மிடில் கிளாஸில் உள்ளவங்க. அவங்களோட பிரச்சனைகளை தான் நான் எடுத்துக்கேன். பொற்காலமாகட்டும், வெற்றி கொடியேட்டாகட்டும், எல்லா படங்களுமே பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸோட நான் கனெக்ட், அவங்க தான் இங்கே மெஜாரிட்டி இருக்காங்க, அவங்களோட கனெக்ட். அதேபோல் சினிமா பண்ணும்போது இன்னைக்கு சினிமா பிஸ்னஸ் ஆனதுக்கப்புறம் ஹீரோவுக்கு தான் ஒரு பிஸ்னஸ் இருக்குது அப்படின்ற கால்குலேஷன் தமிழ் சினிமாவில் இருக்குது. ஒரு படம் பண்ணும்போது இந்த ஹீரோ வச்சு பண்ணலாம், அந்த ஹீரோ வச்சு பண்ணலான்ற கணக்கு தான் இருக்குது. சேரன் அப்படின்றதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்குது. நீங்கள் எப்பயுமே ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணுவோம், இவரை வச்சு பண்ணால் இந்த படத்துக்கு பிஸ்னஸ் இன்னும் அதிகமாகும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கவே இல்லை. அது உமாபதி வந்து சொன்னார், அவர் யாரை வேணா வச்சு பண்ணியிருக்கலாம், எங்களை வச்சு பண்ணார் அப்படின்னு. நீங்கள் ஏன் புதுமுகத்தை வச்சு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பின்னாடி இல்லை, அப்படி இல்லை. இன்றைக்கி இருக்க எல்லா ஹீரோக்களும் ஒரு நாளில் புதுமுகமாக வந்தவங்க தானே. இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் பீக்கில் இருக்கார், முதல் படம் பண்ணும்போது ஒரு புதுமுகம் தானே. சிவகார்த்திகேயன் பீக்கில் இருக்கார், அவர் மெரினா பண்ணும்போது புதுமுகம் தானே, அவர் டிவியிலேருந்து தானே வந்தார். ஸோ அதனால் பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஆனால் அந்த என்னோட கதை வந்து
சராசரி மனிதர்களோட வாழ்க்கை, சராசரி மனிதர்கள் உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசுகிறதுனால இந்த ஹீரோயிசம் இருக்காது என் படத்தில். இப்போ நானே நடித்தா கூட எனக்குன்னு ஒரு ஹீரோயிசத்தை நான் உருவாக்கிக்க மாட்டேன். நான் வெறும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய சாதாரண நிகழ்வுகளை அப்படியே படம் பிடிக்கிறாள். எனக்கு வந்து பெரிய ஹீரோன்றவங்க தேவைப்படலை. அப்படி ஏதாவது கதை வரும்பொழுது நான் வேணா அவங்களை அப்ரோச் பண்ணேன். எனக்கு ஒன்றும் அவங்க எதிரி கிடையாது, நான் அவங்கள வச்சு பண்ணக்கூடாது, எனக்கு கூட ஆசை தான். இப்போ நான் அடுத்து விஜய் சேதுபதி சார் வச்சு பண்ண போகிறேன், பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து அவருக்கான கதையாகவும் எல்லாருக்குமான கதையாகவும் இருக்கும். இன்னொன்று, இந்த இப்போ ஆட்டோகிராஃப் நான் பண்ணும் பொழுது இது யாராவது ஒரு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாங்கன்னா வேற மாதிரி இருந்திருக்கும் அந்த படம். ஆனால் நான் முயற்சி பண்ணப்போ எனக்கு கிடைக்கல. ஏன்னா அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஒரு பெரிய ஹீரோவுக்கான படம்னா வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணங்களும் என்னோட கதையோட எண்ணங்களும் ஒத்து போகிறதில்ல. அப்போ நான் எப்படி பண்ண முடியும்? நீங்கள் படத்தில் நடிக்கும்போது நிறைய விஷயம் கற்றுக்கிட்டே இருந்திருப்பீங்க. சேரன் சார் வந்து ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி, அவர்கிட்ட வந்து நடிக்க நிறைய கற்றுக்கலாம். ஏன்னா அவரும் ஒரு நடிகர்ன்றதுனால உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாரு. இந்த படத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் என்ன கற்றுக்கலான்னு போனீங்க, வெளியில் வரும்போது என்னெல்லாம் கற்றுக்கிட்டு வெளியில் வந்தீங்க? ஸ்டார்டிங் ஸ்டார் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. என்னோட சின்ன வயசுலேருந்து நான் ட்ராவல் பண்ண எல்லாருமே சந்தோஷமாக இருந்தாங்க. ரைட், நீங்கள் சொன்னீங்க இனிஷியலாக ஃப்ரம் பாரதி கண்ணவ டு பொற்காலம், அப்பா எனக்கு சின்ன வயசில் சொன்னதாக இருக்கட்டும். அந்த டைமில் ஒரு ஸ்டோரி சீரியலுக்கு எழுதிட்டு இருந்தார். ஸோ அந்த டைமில் சொன்னதாக இருக்கலாம். அதுக்கப்புறம் வெற்றி கொடி கட்டு அந்த மேன் பவர் ரூல் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அதை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஊர்லேயே எல்லா வளமும் இருக்குது, எதுக்கு நம்ம வெளிநாட்டுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு அந்த நெய்பர்ஸ்னால் நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க. காசை கட்டிட்டு சிங்கப்பூரில் போனால் அது இது நாங்கள் போனால் தான் அவங்களோட கஷ்டம் தெரியும். அதேமாதிரி பாண்டவர் பூமி ஒரு ஃபேமிலி பாண்டு, சாக்ரிஃபைஸு, ஸோ அந்த திங்காக இருக்கலாம். அதை நெய்பர்ஸோட கனெக்ட் பண்ண விஷயம். ஆட்டோகிராஃப் தவமா இதவமா இருந்தேன். ஒரு அண்ணனுங்க நம்மளை சின்ன வயசுலேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க, நம்மளுக்கே தெரியாமல் அந்த அக்கா கிட்ட போய் லெட்டர் கொடுறா, அந்த அண்ணன் கொடுத்துருக்கீங்க, இப்போ கொடுக்க வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தெரியாதுல்ல, நம்ம ஏதாவது ஒரு பேப்பர் தான் நினச்சிருப்போம். ஸோ அவங்க வந்து ஃபீல் பண்ணி உருகி லவ் மட்டும் லைஃப் கிடையாது, அதுக்கு பின்னாடி இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்ன ஆட்டோகிராஃபாக இருக்கட்டும். அதே மாதிரி அப்பா பையன் ரிலேஷன்ஷிப்பு, அப்பா எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் வந்து அப்பாவுக்கும் பையனுக்குமே ஈகோ கிளாஷ் ஆகும். அந்த ஸ்கூல் 11th and 12th இருந்து பார்த்தீங்கன்னா பையன் வந்து நினச்சிப்பான் நம்ம வந்து பெரிய ஆள் ஆகிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அந்த விஷயம் அந்த அண்ணனுங்களாக இருக்கட்டும், என்னோட அவங்க தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. சேரன் சார் படமா, சேரன் சார் படமா, சேரன் சார் படமான்னு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷூட்டிங் வரும்போது லைட்டாக போட்டு விட்டாங்க, சினிமா இருக்குல்ல, சார் வந்து ஸ்ட்ரிக்ட்டு செத்து அப்படின்னு சொன்னோன்னா அப்படி தான் பயந்துக்கிட்டு போனோம். பட் அப்படியே உல்ட்டா சார் ரொம்ப எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருப்பார். சின்ன சின்ன இது கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பார். வா உட்காருங்க, 2 பேர் உட்காருங்க, கம்ஃபர்ட் ஆகுங்க, நீங்கள் பயப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி மானிட்டர் வந்து எப்பயுமே மானிட்டர் பார்த்தா இம்ப்ரூவைசேஷ் பண்ணுவோம். ஒரு ஷார்ட் எடுத்தா வந்தால் இப்படி கை கட்டுவார். என்ன மானிட்டர் பார்த்தா நம்ம இம்ப்ரூவ் ஆகலாமே அப்படின்னு நினைக்கும் போது கொஞ்ச நாள் கழிச்சு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது. ஸோ நீ வந்து உன் கேரக்டர் எக்ஸ்ப்ளோர் பண்ண, நீ மானிட்டரை பார்த்தீங்கன்னா நீ சினிமாட்டிக்காக செலுத்துவ, நம்மளது வந்து பீப்புளை கனெக்ட் பண்ணோம். அவன் வந்து உன்னைய நீ தான் அவனோட ரெப்ரஸன்டேட்டிவ்னு நினைக்கணும். ஸோ அதை வந்து புரிய வச்சார் எங்களுக்கு. ஓகே இது ஒரு இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம்ல அந்த கேரக்டர்லேருந்து. அதை மீறி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் கூப்பிடுவார் அவர். அந்த மானிட்டரில் அந்த பர்டிகுலர் செகண்ட் மட்டும் காட்டிட்டு துரத்திடுவார். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி சார் ஒரு யூனிவர்சிட்டி தான். ஸோ நாங்கள் பாஸ் ஆகிட்டு வந்தோமான்னு சாரி தான் நீங்கள் கேட்கணும். பாஸ் ஆகிட்டாங்க சார், 2 பேருக்கு மார்க் போடுங்க சார். நீங்கள் எடுத்த படங்கள் வந்து பின்னாட்களில் அதே மாதிரி படம் எடுத்து பெரிய ஹிட் ஆகுது. நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே செட் பண்ணுறீங்க. ஆட்டோகிராஃப் படத்தை வந்து பிரேமம் படத்தோட பொருத்தி பார்த்தா கிட்டத்தட்ட பொருத்தி பார்த்துட முடியுது. பிரேமம் படமும் ஆட்டோகிராஃப் படமும் எங்கேயும் பெருசாக அல்ஃபான்ஸ் புத்திரன் நீங்கள் வந்து ஆட்டோகிராஃப் படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு நினச்சிட்டு போய் மலையாளத்தில் எடுத்திருந்தா அப்படி ஒரு படம் எடுத்துக்க முடியும் அப்படின்றதான். அதே போல் 96 படத்தை வந்து ஆட்டோகிராஃபோட முன்னாடி பகுதியும் கடைசி பகுதியும் அப்படியே சேர்த்து பார்த்தா அது வந்து ஒரு 96 வந்துடும். அர்ஜுன் ரெட்டி படத்தை வந்து நடுவில் அந்த கேரளா போர்ஷன்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தா வந்துடும். ஸோ இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ட்ரெண்ட் செட் பண்ணியிருக்கீங்க. அது திரும்பவும் வந்து உங்களோட ஸ்டைலே வந்து ஒரு சின்ன நாட்டை எடுத்து படமாக பண்ணும்போது அதை எப்படி பார்க்குறீங்க? 10 வருஷம் கழிச்சு அதை கொண்டாடுறாங்க. சந்தோஷமாக தான் இருக்கும். எப்போவுமே வந்து கொஞ்சம் நான் வந்து முதல்ல இது மாதிரியே அது இருக்குது அப்படின்றதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது ஒவ்வொருத்தரோட ஃப்ரீடம், ஒவ்வொருத்தரோட கிரியேஷன். அதை போய் நம்ம ரொம்ப சாதாரணமாக வந்து இந்த படம் மாதிரி அந்த படம் அப்படின்னு குறிக்கிடக்கூடாது. மேபி அவங்களே அப்படி எடுத்திருந்தா கூட, ஆனால் அந்த படத்தை வேறு மாதிரி சொல்ல மெனக்கிட்டுருக்காங்க. இப்போ ஈவன் பிரேமம் வந்து சொல்லும் பொழுது கேரளாவிலேருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் உங்கள் படத்தை இங்கே காப்பி அடிச்சிட்டாங்க, நீங்கள் கேஸ் போடுங்க அந்த டைரக்டர் மேலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன் தேவையில்லை, என் படம் 10 வருஷம் கழித்து ஒருத்தருக்கு பிடிச்சி அதே மாதிரி ஒன்று எடுக்கணும்னு முயற்சி பண்ணால் நான் சந்தோஷம் தான் போடணும். நான் ஏன் போய் துன்புறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த அல்போன்ஸ் புத்திரனுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் இதுக்கெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பத்திரிக்கையில் எழுதுறாங்க, நான் உங்களை எதுவும் பண்ண மாட்டேன், படம் அது பாட்டுக்கு நல்லா ஓடட்டும், நல்லா இருக்க படம்னா சந்தோஷப்படுங்க. நீங்கள் வந்து வெளிநாட்டு படங்களை பார்த்து நிறைய பேர் எடுக்கிறாங்க, நம்ம ஊர் படத்தை பார்த்து இன்ஸ்பிரேஷன் எடுத்துனா ரொம்ப சந்தோஷம் தானே, நான் ஏன் அதை போய் தப்பாக எடுத்துக்கணும் அப்படின்னு கொடுக்கல, ஒன்றும் பண்ணலை. இந்த சேம் சுதந்திரம் வரும்போது சொன்னாங்க. அப்போ நானே பிரேம்குமாரை கூப்பிட்டு சொன்னேன்,
ஆட்டோகிராஃப் வேறு, 96 வேறு. ஸோ 96 வந்து வேறு மாதிரியான ஒரு கதை. நீ எடுத்துருக்கிறது ஒரு நல்ல அட்டெம்ப்ட். இன்னும் சொல்ல போனால் ஆட்டோகிராஃபோட இதில் ரொம்ப வலிமை இருக்குன்னு சொல்லி நானே பேசினேன். ஸோ எனக்கு இந்த கம்பேரிசன் இவங்கள மாதிரியே இவங்கன்றது பிடிக்காது. 2000 கிட்ஸ் இருக்காங்களா சார், 20 கிட்ஸ் அப்படின்னு இப்போ பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அவங்கெல்லாம் இப்போ கொண்டாடக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே திரையில் அப்படி காட்டிருக்கீங்க. இன்னைக்கு அர்ஜுன் ரெட்டியை உட்காந்து அப்படி பார்க்குறாங்க, அவர் குடிச்சிட்டு எப்படி விழுந்து கிடக்குறாரு அப்படின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எத்தனை பேர் வந்து நினைவுகள் நெஞ்சில் பாட்டு பார்த்துருப்பாங்க அப்படின்னு தெரியல. நினைவுகள் நெஞ்சு அன்னைக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தமிழ் சினிமாவில் ஒரு ஹீரோ வாமிட் எடுக்கிறதுக்கு கைதட்டின ஒரே படம் ஆட்டோகிராஃப் தான். அன்னைக்கே கைதட்டினான். வாமிட் எடுக்கும்போது தியேட்டரே கிளாப்ஸ் விழுந்துச்சு. அதனால் ட்ரெண்ட் செட்டிங்னு இல்லை, அன்னைக்கு அதை ரசித்தாங்க. அந்த ரசனை இன்னும் நீளுது, அவ்வளோதான். தமிழ் சினிமாவில் வந்து குண்டக்க மண்டக்க அப்படின்னு ஒரு ட்ரெண்டை ஆரம்பிச்சு விட்டது நீங்கள் தான். பார்த்திபன் சாரையும் வடிவேல் சாரையும் வச்சு இப்படி ஒன்று ஆரம்பிச்சு விட முடியுமா அப்படின்ற யோசனை வந்து உங்களோட படத்துல இருந்து ஆரம்பிச்சது. அப்படிப்பட்ட காமெடி ட்ராக்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஆனால் அதுக்கப்புறமான படங்களில் வந்து அந்த அளவுக்கு காமெடி ட்ராக்காக நீங்கள் மெனக்கடவே இல்லை. இல்லை நம்ம சீரியஸாகவே பேசுவோம் அப்படின்னு நினச்சிருக்கீங்க. திருமணம் வரைக்குமே அந்த ஒரு சீரியஸ் ட்ராக்குள்ளேயே தான் யோசிக்கிறீங்க. ஏன் அந்த காமெடி சேரன் என்ன ஆனார்? இல்லை காமெடி இந்த ட்ராக்காக வரும்பொழுது ஒரு திரைப்படத்தோட வேகத்தை அது வந்து குறைக்குது, அப்புறம் திரைப்படத்தோட தரத்தை குறைக்குது. இந்த ட்ராக் தனியாக வச்சுக்கிறதுன்றதே ஒரு நல்ல சினிமாவுக்கான அடையாளம் இல்லை. ஆட்டோகிராஃபில் வந்து ட்ராக் கிடையாது. அந்த படத்துக்குள்ளே அங்கங்கே வர்ற கதாபாத்திரங்கள் எல்லாமே ஹியூமர் பண்ணிகிட்டே போகும். ஆனால் அதையும் நம்ம டீச்சர் பண்ணுற காமெடிலாம் நம்ம டீச்சர் பண்ணுற காமெடியிலேருந்து இளவரசு பண்ணுற காமெடி, அப்புறம் அந்த பெஞ்சமின் பண்ணுற காமெடி, செந்தில்னு சுரேஷ்னு ஒருத்தர் முன்னாடி இருந்திருக்காண்டா அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் தியேட்டரே அல்லோலப்பட்டுச்சு. ஸோ சின்ன சின்ன ஹியூமர் மூலமாக மக்களை வந்து சின்ன சலசலப்போடே வச்சுக்கிறதுன்றது ஒரு அழகு. அந்த அழகு வந்து எனக்கு கொஞ்சம் கை வந்துச்சு. ஆட்டோகிராஃபில், தவமாய் தவமதில், பாண்டவர் பூமிலாம் சார்லி கேட்டு இளவரசு கேட்டு அங்கேயும் நகாசு அடிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இது இன்னொன்று ட்ராக்குன்னு வைக்கும்போது ஒரு காமெடியில் புக் பண்ணுறோம். காமெடியில் புக் பண்ணால் அவருக்கு ஒரு 10 சீன் தேவைப்படுது. 10 சீன் தேவைப்படும்போது அது கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் 2 நிமிஷம் 2.5 நிமிஷம் வச்சோம்னா அது ஒரு 25 நிமிஷத்தை எடுத்துருது. அப்புறம் அதுக்கு ஒரு 25 நிமிஷம் போனோம்னா பாட்டு ஒரு 4 சாங் எடுக்கிறோம், அதுக்கு ஒரு 20 நிமிஷம் போயிடுது. ஸோ 80 நிமிஷம் இதுக்கே போகும்போது கதையை அழுத்தமாக சொல்ல முடியல. அப்போ கதாபாத்திரங்கள் வந்து தெளிவற்ற தன்மையை கொண்டாடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாண்டபூமிக்கு அப்புறம் என்னோட ஸ்கிரிப்டில் வந்து ஸ்ட்ராங்னஸ் இருக்கும், ஆட்டோகிராஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும், தவமாய் தவம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பொக்கிஷம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த படம் கூட பார்த்தீங்கன்னா வெறும் கதையை மட்டுமே அழகாக நகர்த்து, ஆனால் அந்த கதைக்குள்ளே வர கதாபாத்திரங்கள் பேசி பார்த்த தம்பிராமன் பேசுகிற டைலாகுக்கு சிரிக்கிறாங்க, எம்எஸ் பாஸ்கர் பேசுகிற டைலாகுக்கு சிரிக்கிறாங்க, பாலசரவணன் பேசுகிற டைலாக் ஒரு வீட்டில் ஒரு டிரைவர் கார் ஓட்டுறவன் எப்படி இருப்பான், அவனோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, அவன் என்னெல்லாம் கமெண்ட் பண்ணுவான், ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருப்பான், அந்த வேலை பார்க்குற வீட்டை பற்றியே கமெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தியேட்டரில் நல்லா ரசிக்கிறாங்க. ஸோ இப்படி நல்லா ரசிக்கிறதுக்கான இது நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்ம ஏன் ஒரு ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுனால நான் பண்ணுறதில்ல. சார் ஒரு ராபிட் ஃபயர் மாதிரி சார், 2 பேர்ல யார் சார் நல்லா நடிச்சாங்க? சரி, 2 பேருக்குமே 50-50. 2 பேருக்குமே 50-50. எஸ், சூப்பர். இப்போ இருக்கிற நடிகர்கள்ல உங்களுக்கு யாருக்கு சார் ரொம்ப பிடிச்சிருக்கு? இப்போ ரீசெண்டாக வந்து நடிச்சிட்டு இருக்க நடிகர் வந்து வம்பு தானே, உமாபதி பேர் கூட சொல்லலாம். ஈவன் நான் வந்து சமீபத்தில் பார்த்த படங்களில் எல்லா படங்கள்லையுமே நடிச்சிருக்கவங்க பெரிய ஆர்டிஸ்ட்லாம் விட்டுலாம். பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் அவங்களாம் ஆல்ரெடி ப்ரூவ்டு, அவங்கள பற்றி நம்ம எதுவும் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா அவங்களாம் ஆல்ரெடி நல்லா வாழ்ந்துட்டாங்க, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, பெரிய இடத்துக்கு வந்துட்டாங்க. புதுசாக வந்தவங்களில் இப்போ உமாபதி நல்லா இருக்கு, கதிர் பையன் நல்லா நடிக்கிறார், அப்புறம் அந்த கனா படத்தில் ஒரு பையன் நடிச்சிருந்தான் தர்ஷன், அந்த பையன் நல்லா நடிக்கிறான். இப்படி குறிப்பிட்ட சில படங்களில் நடிக்கிறவங்க இல்லை, இப்போ ஈவன் டூலெட்டில் நடித்தவங்க கூட சூப்பராக நடிச்சிருக்காங்க. டேலண்டட் யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய வந்திருக்காங்க. இப்போ நான் அடுத்து எல்லாத்தையும் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி நிறைய பேரை பயன்படுத்துறதுக்கு எனக்கு கிராஃபில் வந்துட்டாங்க. ஈவன் நான் விதார்த்தை வந்து ரொம்ப பாராட்டுவேன். விதார்த்து வந்து ஒரு நல்ல நடிகர், அவனுக்கு இன்னும் சரியான படங்கள் கிடைக்கல. அவனுக்கு சரியான படங்கள் கிடைச்சிச்சுன்னா விதார்த்துக்கு ஒரு கிராஃப் கிடைக்கும். நான் விதார்த்தை கூட ஒரு படத்தில் நடிக்க வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நல்ல பையன், நல்லா நடிப்பான். எந்த ஹீரோயின் சார் ரொம்ப பிடிச்சிருக்கு? நயன்தாரா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்க பர்ஃபார்ம்லாம் பிச்சு உதறாங்க பர்ஃபார்மராக. நான் வந்து நயன்தாரா மேடம் வந்து பர்ஃபார்மராக மட்டும்தான் பார்க்குறேன், த பெஸ்ட் பர்ஃபார்மர். அதே மாதிரி ஜோதிகா மேடம் வந்து த பெஸ்ட் பர்ஃபார்மர். 2 பேரையும் ரொம்ப பிடிக்கும். திருமணம் படத்தை பார்க்க வரணும்னா இதுக்காக வந்து பாருங்க, இந்த மைண்ட் செட்டில் வந்து பாருங்க அப்படின்னு நேயர்களுக்கு சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? இல்லை, இதுக்காக வந்து அதாவது ஒரு நல்ல படம் ரொம்ப நாளாச்சு பார்த்து ஃபேமிலியோடு போய் என் பிள்ளைங்களோட என் மனைவியோட எங்கள் தங்கச்சிங்களோட போய் ஒரு 10 டிக்கெட்டு மொத்தமாக ஒரு படம் போய் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு வரலாம். இதில் வந்து உங்களை எல்லாரையும் திருப்திப்படுத்துறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்கும். நம்பர் 1. நம்பர் 2 வந்து வாழ்க்கையில் எல்லாருக்கும் எங்கெங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனைகளை உழண்டுக்கிட்டே இருக்கும். நமக்கு ஒரு தெளிவு தேவைப்படுது. ஏதோ ஒரு இடத்துல யாராவது ஒருத்தர் சொல்ல மாட்டாங்களா, யாராவது இப்போ நம்ம வீட்டிலலாம் முன்னாடி பெரியவங்க இருப்பாங்க, கொஞ்சம் நம்ம பண்ணுற தப்புகள்லாம் கேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெரியவங்களும் நம்ம கூட இல்லாமல் இருக்க ஒரு வாழ்க்கை முறை வந்துருச்சு, தனித்தனியாக இருக்கும்.
ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் இருந்ததுன்னா இந்த படத்துக்கு வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையை அழகாக்கிக்க சந்தோஷமாக்கிக்க இதில் நிறைய வழிகள் இருக்குது. கண்டிப்பாக சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. ரொம்ப சந்தோஷம். திரையில பார்த்து எல்லாருமே அவங்களா தான் பார்த்துருக்காங்க. சேரன் சார் அழுதா அழுவாங்க, சிரிச்சா சிரிப்பாங்க, அப்படிதான் நம்ம மக்கள் பழகி. இந்த படத்தில் ஆனால் அழுக வைக்கல. ஆமா, என்னன்னா நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு தெளிவான முடிவோடு ஆரம்பித்தேன். ரொம்ப அழுகாட்சி காட்சிகள் இருக்கக்கூடாது, வர்றவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக லைட் மைண்டோட இருந்துட்டு போயிடணும். இந்த படம் ஒரு பெரிய மாற்றத்தை புரட்டி போட்டுரும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வாங்க, சந்தோஷமாக பாருங்கள், பிரச்சனைகளை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க, போயிருங்க, அவ்வளோதான் இந்த படம். தவமாய் தவம் இந்த மாதிரிலாம் போட்டு உட்காந்து நெஞ்ச நக்கி புழிஞ்சு அதெல்லாம் பண்ணலை. கண்டிப்பாக சார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள் சார். இப்போ நல்லா போய்கிட்டு இருக்கு. இன்னும் நிறைய சென்டர்ஸ் உங்களுக்கு கிடச்சி இந்த படம் இன்னும் சூப்பராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச்.